ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பருப்பு தோசை வீட்டில் செஞ்சேன். அது எப்படிலாம் செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன பருப்புலாம் சேர்க்குறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் சேர்த்துருக்கிற பருப்பு எல்லாமே ரொம்ப சத்தானது. பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இந்த பருப்பு தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது. ஏன்னா எல்லா பருப்பும் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறனால இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த தோசை. இது வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது, சின்ன பசங்களுக்கெலாம். இதில் நான் என்னென்ன பருப்பு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் இது அரை கப்பு மெஷர்மெண்ட்டு கப்பு. இதில் ஒரு கப்பு பச்சை பயிறு சேர்த்துருக்கேன், ஒரு கப்பு கொண்டக்கடலை, ஒரு கப்பு உளுந்து, கருப்பு உளுந்து, ஒரு கப்பு தோரம்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப் இட்லி அரிசி. இதுதான் இதில் நான் சேர்த்துருக்கேன். எல்லா பருப்புமே இதில் சேர்த்துருக்கேன். தோரம்பருப்பு, கடலம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, இட்லி அரிசி, மொத்தம் 6 பொருள் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்து அன்றைக்கி நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். மறுநாள் காலையில் இதை எடுத்து அரைச்சி இது உடனே தோசை ஊற்றிடலாம். இது ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, உடனே செஞ்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இதை என்னென்ன சேர்த்து அரைக்கிறேன் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் 4 வரமிளகா சேர்த்துக்கிட்டு அதை பல்ஸில் விட்டு லைட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் தூக்கி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, குறன்னு அரைக்கணும். இந்த பருப்பு தோசை இப்படி அரைச்சி நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லா மொறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், மிக்சியில் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவத்துக்கெலாம் எதுவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் இந்த மாவு இருக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ரொம்ப குறப்பாக ஒரு ரவை பக்குவத்துக்கு தான் இந்த மாவு இருக்கணும். இதுதான் இதோட பதம். அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டேன். மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் தண்ணி. இதுக்கு மேலே இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த மிக்சி ஜாரை மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும். இந்த தோசை ஊற்றுறதுக்கு என்னென்னலாம் சேர்க்குறேன் அப்படின்னா, ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டேன். சோம்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பெருஞ்சீரகம், சோம்பு 2 எது வேணாலும் சொல்லலாம். நாங்கள் பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், சோம்புன்னு சொல்லுவோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுதான் இதுக்கு தேவையான அளவு. அப்புறம் நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு ஒரு பருப்பு தோசை பக்குவத்துக்கு இதை எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது வீடியோ ஸ்கிப் ஆகிருச்சு, நீங்களும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் மாவு ரெடி பண்ணிட்டேன். மாவு இந்த அளவில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப்பு தான் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், தோசை இழுவுறதுக்கே நல்லா வரும், நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம இந்த பருப்பெல்லாம் போட்டு செஞ்சனால நல்லா வாசமாக இருக்கும். நம்ம கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப சத்தானது கூட. கருப்பு உளுந்தெல்லாம் பச்சை பயிரெல்லாம் பசங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா என் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி தோசையில் சேர்த்து செஞ்சு கொடுத்துருவேன். அவங்க இந்த மாதிரி இந்த நம்ம சேர்த்துருக்க பயிரெல்லாம் தனியாக ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்தோம், ஒரு சைடிஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா என் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையில் எல்லா பயிரையும் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சேர்த்துருக்கிறதே தெரியாது, என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது. அவங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். என் பசங்க ஒரு பொருள் சாப்பிடலை அப்படின்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி அந்த பொருள் அந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருவேன். செஞ்சு அவங்கள சாப்பிட்டு வச்சுருவேன். நான் எப்பயுமே என் பசங்களுக்கு இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் பருப்பு தோசை செஞ்சுட்டேன். இதுக்கு சைடிஸ் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சேன். சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு, மொறுன்னு இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.